என் மோளை தற்கொலை செய்யப்பட்ட 2 வருஷம் 1 மாதம் ஆகாம போகிறேன். அப்புறம் சிபிஐ கரெக்டாக வேலோட போதான்னு நினச்சிருக்கேன். எல்லா விஷயமும் சொல்லியாச்சு. எல்லா விஷயம் കഴിഞ്ഞ എത്ര 10:30க்கு அங்கே போயதா இப்போ தான் புறத்து வந்தது. எல்லா விஷயத்துக்கும் கம்ப்ளீட்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். இனி சிபிஐ ஆஃபீஸர் தான் டிசிஷன் எடுക്കേണ്ടത്. இன்வெஸ்டிகேஷன் நேராய வழி ஸ்ட்ரைட்டாக போகுதுன்னு நினைக்குது. டிலே ஆகிட்டு அது கன்சென்ட் இருக்கு. எனக்கு 2 வருஷம் முடிஞ்சால் கன்சென்ட் இருக்குது. പക്ഷേ ഇൻവെസ്റ്റിഗേഷൻ സ്ട്രൈറ്റാக പോകുന്നതെന്ന് நினச்சிருக்கேன். எங்கிட்ட ஈஸ்வரமூர்த்தி சார் 3 ஹவரோலாம் எங்கிட்ட விசாரித்தேன். ஈஸ்வரமூர்த்தி சார் IPS CBS. അപ്പോൾ അതിനുശേഷം இப்போ தான் சிபிஐ என்னை விളിச்சு கேட்குறேன். அப்புறம் என் ஒய்ஃபு என் குழந்தைகளை எல்லாமே விஷயம் கேட்டுட்டேன். அதுதான். Now 2 years has elapsed. We are expecting investigation will go in the proper way and the culprits should be arrested. 2 വർഷമായി ഇൻവെസ്റ്റിഗേഷൻ വരുന്നത്. പിന്നെ അതിൽ ഇതുവരെ അവർക്ക് ഫൈനലൈസ് ചെയ്യാൻ പറ്റിയിട്ടില്ല. I don't know whether any persons were arraigned as accused or not. So we don't know. Now they want some clarification we gave. 2 years are over. That's a serious issue. We are also having concern on it. We cannot. Right now we can only say that there is some delay happened. We don't know. 3 investigating agencies came forward. First one the Kotrupara, then the crime branch here, then CBI came. So delay happened, for which we are having concern. We don't know whether it is going in the right way or not. When the report comes, we can say. If you are having grievance on the report, that time we will discuss. என் மோளை தற்கொலை செய்யப்பட்ட 2 வருஷம் 1 மாதம் ஆகாம போகிறேன். அப்புறம் சிபிஐ கரெக்டாக வேலோட போதான்னு நினச்சிருக்கேன். எல்லா விஷயங்களும் கேட்ட சிபிஐ ஆஃபீஸர் அதுக்கு எல்லாமே கிளாரிஃபிகேஷன் நடத்திட்டேன். நான் அப்படி வெயிட் செய்து இருக்குது. எல்லா நீதி கிடைக்கும் தான் நினச்சிருக்கேன். கல்பரேஷனை கண்டிப்பாக பிடிக்கும், அப்புறம் அரெஸ்ட் செய்யும், அப்படி தான் நினச்சிருக்கேன். நான் ஒரு ரிப்போர்ட்டு வரட்டுமா அப்புறம் தான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் கம்ப்ளீட்டாக மீடியா எனக்கு என் குழந்தைக்கு பெரிய சப்போர்ட் செய்திருக்கு. அதுக்கு எவ்வளவு தீராத்த தேங்க்ஸ் நன்றி இருக்குது. அதுதான் எனக்கு தெரியும், പറയ முடியும். அவ்வளோதான். എല്ലാവർക്കും என்னோட தற்கொலையில் ബന്ധപ്പെട്ട് ഇത്രയും കാലം எங்கிட்ட விஷயங்கள் இந்த தமிழ் மீடியா கம்ப்ளீட்டாக പറഞ്ഞ് ജനങ്ങളെല്ലാം ഇത് புரிஞ்சது. அதுக்கு ஒத்திரி தீராத்த நன்றி இருக்குது. அதுதான் எனக்கு தெரியும். இனியும் என்கிட்ட எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். அதுதான் நான் சொல்கிறேன். எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுதான் நான் சொல்கிறேன். வேற ஒன்றுமே எனக்கு தெரியல. சார், இந்த விசாரணை வந்து உங்களையும் என்கொயரி பண்ணுறாங்க. சம்பந்தப்பட்டவங்களுடைய பெயரெல்லாம் உங்கள் பொண்ணு எழுதி வச்சுட்டதா ஏற்கனவே ஒரு எவிடன்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. எஸ். அப்படி இருக்கும்போது ஏன் அவங்களே விசாரிக்கலையே? இதை பற்றி ஏதாவது கேட்டிங்களா? என்ன சொல்கிறாங்க? ഞാൻ എല്ലാ വിഷയം സിബിഐ ഓഫീസർ കേട്ട എല്ലാ விஷயத்துக்கும் ആൻസർ ചൊല്ലിയാச்சு. എല്ലാ விஷயம் കഴിഞ്ഞ എത്ര 10:30க்கு அங்கே போயதா இப்போ தான் புறத்து வந்தது. எல்லா விஷயத்துக்கும் கம்ப்ளீட்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். இனி சிபிஐ ஆஃபீஸர் தான் டிசிஷன் எடுക്കേണ്ടது. ஏதாவது இனி ஏதாவது என்கொயரி இருக்குது, அது பார்த்து அந்த கல்பரேட்டை பிடிக்குது அந்த சிபிஐ ஆஃபீஸர் தான். எனக்கு தெரியல, அவ்வளோ தான் தெரியும். சிபிஐ சிஸ்டம் அப்படி ஒன்றுமே என்கிட்ட சொல்ல மாட்டேன். அதுதான் எனக்கு தெரியும். நாளைக்கு இந்த விசாரணை வந்து நேரடியாக போயிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் நேராய வழி ஸ்ட்ரைட்டாக போகுதுன்னு நினைக்குது. டிலே ஆகிட்டு அது கன்சென்ட் இருக்குது. எனக்கு 2 வருஷம் முடிஞ்சால் கன்சென்ட் இருக்குது. പക്ഷേ இன்வெஸ்டிகேஷன் ஸ்ட்ரைட்டாக போகுதுன்னு நினச்சிருக்கேன். சார், உங்கள்கிட்ட எத்தனை முறை சார் இது சம்பந்தமாக விசாரணை? என்ன என்கிட்ட ஈஸ்வரமூர்த்தி சார் 3 ஹவரோலாம் என்கிட்ட விசாரித்தேன். ஈஸ்வரமூர்த்தி சார் IPS CBS. അപ്പോൾ അതിനുശേഷം இப்போ தான் சிபிஐ என்னை விളിச்சு கேட்குறேன். அப்புறம் என் ஒய்ஃபு என் குழந்தைகளை எல்லாமே விஷயம் கேட்டுட்டேன். அதுதான். ஓகே சார், சிஎம்ஐ பார்க்க போகிறீங்களா? சிஎம்ஐ நாளை 10:30க்கு. Yes, we met the officer, we gave the statement. Mr. Abdul Latif gave the statement. So they have request some clarification we gave. Let us see what is going to happen. Now 2 years has elapsed. We are expecting investigation will go in the proper way and the culprits will be arrested. Now today only thing which was happened is they want our statement. Latif give the statement. That's all. Sir, what type of statement they take? Statement regarding they conducted investigation. They took statement from several persons with regard to which some clarifications were asked to us, which we revealed to him. That's all. Sir, already 2 years back this was happened. Actually, we were given all the statements. Again, yes. This is why they are again freshly taken this statement. Again, they investigation progressed.
they took statement from several persons. They may get some evidences or documents, something like that, regarding which they can further ask the questions regarding take statement from us further on the basis of the investigation, further investigation. Those things we can be. Since an investigation is going on, we cannot say entire thing which we disclose with them because the investigation is not completed. After completing the investigation, if it feels that the things are not going in the right way, the things will be deciding on that stage. So, do you hope you will be getting your justice? No, we gave all evidences. Whatever evidences we are coming from Kerala, the incident happened in Chennai, and immediately after the incident we came here and we got information from here. Those things only we can give. Other things should be collected from here itself. We expect that will be collected and investigation will be completing, finding out the real culprits. Tomorrow we are going to meet the Chief Minister. Tomorrow morning 10 o'clock we are going to meet the Chief Minister, the Tamil Nadu Chief Minister, Stalin sir. So we want the support of the Tamil Nadu people, Tamil Nadu government, medias and all. So to find out what really happened here. That's all. Sir, tomorrow again they asked you to come here. Again. No. It's not required. That's if they call us, we will come again. That's a different thing. But it is not intended right now, I think. 2 வருஷமா வந்து ரொம்ப கழிச்சு தான் இப்போ விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2 വർഷമായി ഇൻവെസ്റ്റിഗേഷൻ വരുന്നത് പിന്നെ അതിൽ ഇതുവരെ അവർക്ക് ഫൈനലൈസ് ചെയ്യാൻ പറ്റിയിട്ടില്ല. I don't know whether any persons were arraigned as accused or not. So we don't know. Now they want some clarification we gave. 2 years are over. That's a serious issue. We are also having concern on it. இந்த ப்ரப்போசர்ஸ் மேலலாம் சொல்லியிருக்கீங்களா சார்? Yeah. அந்த ப்ரப்போசர் 2-3 ப்ரப்போசர் வந்து அந்த இதில் ஆகிருந்தாங்க. Those things in the final report വന്നാലേ അറിയാൻ പറ്റുള്ളൂ. அவங்களோட சிபிஐல சொல்லியிருக்கீங்களா அவங்க மேல? No. Which names are with them only. There are statements from her itself. She also already scribbled all these things in her notes itself. Those names are there. Though they will conduct investigation on all these aspects. So we expect that a proper investigation will happen. If it is happening, the real culprits will come out. So we can expect it. Hopefully we can expect it. Otherwise we'll think otherwise. விசாரணை சரியான முறையில் விசாரணை We cannot. Right now we can only say that there is some delay happened. We don't know. 3 investigating agencies came forward. First one the Kotrupara, then the crime branch here, then CBI came. So delay happened, for which we are having concern. We don't know whether it is going in the right way or not. When the report comes, we can say. If you are having grievance on the report, that time we will discuss. நெக்ஸ்ட் வர சொல்லியிருக்காங்களா சார்? No. சார் நண்பர்கள் கூட இருந்து ஏதாவது தகவல் வந்து நாங்கள் சொல்லியிருக்கீங்களா? அவங்ககிட்ட காண்டாக்ட் இருந்தால் Which one? ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்டில் இருந்து ஏதாவது டீட்டெயில் இருந்திருக்கா சார் இதில்? அது ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்களா? Details எல்லாம் they got entire details from the note itself. சார் இந்த 2 வருஷத்தில் தாமதமாக இருக்கும்போது விசாரணை வர கூட்டுறாங்க. ஆஃப்டர் 2 years அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது அதை வந்து வேற டீட்டெயில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? எவிடன்ஸ் ஏதாவது? That we don't know because they got statement from several persons, several friends and others. Maybe we haven't seen it. What all things we stated we know. We already said it also. So what is the reason they're delaying for 2 years? We don't know exactly. Let them come with the report. The report it will say. They are delaying wanted to support them or what? I don't think so. The reasons they will say. We cannot say the reason of delay. ப்ரப்போசர்ஸ் ஏதாவது விசாரிச்சிருக்காங்களா சார்? இதுவரைக்கும் இப்போ ஐஐடி ப்ரப்போசர்ஸை விசாரிச்சிருக்காங்களா? We don't know exactly. We don't know. We are not aware இது of. போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.